பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனமும் 14வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் போதே இதில் சில காரியங்களை நீங்கள் புரிந்திருக்கலாம். ஒன்று, சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இடுக்கமான காரியங்கள் அல்லது இடுக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இங்கே சொல்லப்படுகிறத பாருங்கள். அந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, கேட்டுக்கு போகிற வழி. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? விசாலமாக இருக்கிறதா. அந்த விசாலமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கி அநேகம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இதில் தெரியும், வழி விசாலமாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், விசாலமான வழி தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தாறுமாறாக அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்டுக்கு போகிறது. இங்கே பாதாளத்தை அல்லது நரகத்தை கேட்டுக்கு போகிற வழி என்று சொல்லப்படுகிறது. இந்த கேட்டுக்கு போகிற வழியைத்தான் இன்றைக்கு மனிதர்கள் விரும்புகிறார்கள். உலக மனிதர்கள் அனைவரும், அனைத்து பேரும் இதில் அந்த கேட்டுக்கு போகிற வழி தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது 14வது வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு அதாவது நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, அந்த வழியானது இடுக்கமாக இருக்கும். அந்த விசாலமான பாதையிலே நீங்கள் எதை செய்தாலும் யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். எப்படி வேணாலும் வாழலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்கள் மனம் போகிற போக்கில் நீங்கள் போகலாம். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி விசாலம், அதில் எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு இடுக்கமான வழி இருக்கிறது. அந்த வழி எங்கே போகிறது என்றால் ஜீவனுக்கு நேராக போகிறது. இந்த ஜீவனுக்கு நேராக போகிற வாசலில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்படுத்துவார்கள். அதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனங்கள் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மற்றவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. இப்படி பலவிதமான நெருக்கமான காரியங்கள் சொல்லுவார்கள். அப்போ இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த நெருக்கமான காரியங்களை சொல்லுகிறவர்கள் எங்கே போகிறார்கள்? ஜீவனுக்கு நேராக போகிறார்கள். ஆனால் இந்த ஜீவனுக்கு போகிற வழியை அல்லது வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருமே அந்த வாசலுக்கு நேராக வரமாட்டாங்க. எல்லாரும் அந்த வாசலை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதில் ஒரு சிலர் தான்
அந்த வாசலை கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கு அந்த ஒரு சிலரில் நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த இடுக்கமான வாசல், பல நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பல பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பல உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் என் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவுக்காக நான் வாழப்போகிறேன். இயேசுவுக்காக மாத்திரம். எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் இயேசுவுக்காகவே வாழுவேன் என்று சொல்லி அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அந்த வழியிலே உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. வழி விசாலமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த வழியிலே அழிவு இருக்கிறது, அந்த வழியிலே அழுகை இருக்கிறது, அந்த வழியிலே தீராத வேதனைகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சற்று யோசித்து பாருங்கள். இந்த ரெண்டு பாதையில் உங்களுக்கு எந்த பாதை வேணும்? இடுக்கமான வாசல் வேணுமா அல்லது அந்த விசாலமான வாசல் வேணுமா? நீங்கள் சொல்லணும். நான் இடுக்கமான வாசல் எனக்கு போதியா அப்படின்னா அதை சொல்லுங்கள். இல்லை எனக்கு விசாலமான வாசல் தான் வேணும், நான் அப்படி உலக பிரகாரமாக எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி வாழணும் சற்று யோசித்து பார்த்து கர்த்தருக்காக வாழுங்கள். வேதனை, நெருக்கம், பிரச்சனை, உபத்திரவங்கள் எல்லாம் அனுபவித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.